Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவள் என்னை அள வைத்தாள். இவ்வாறு ஒருவரை ஏதாவது செய்ய வைத்தல், இன்னொருவர் ஒரு வேலையை செய்வதற்கு மற்றும் ஒருவர் காரணமாக அமைதல் என்பதை நாம் தெரிவிப்பதை ஆங்கிலத்தில் கோசேட்டிவ் யூஸ் என்றவாறு குறிப்பிடுவோம். கோசேட்டிவ் யூஸ். இதற்காக நாம் பயன்படுத்துகின்ற பிரதான வினைச்சொல் கோசேட்டிவ் வெர்பாக இருக்கும். இங்கு நாம் மேக் பிளஸ் someone பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் என்பதை முதலாவதாக பார்ப்போம். வாங்க உதாரணங்களை பார்க்கும் போது உங்களுக்கு இதன் பயன்பாடு மிகவும் தெளிவாக புரிந்துவிடும். அவள் என்னை அள வைத்தாள். யாரு? அவள். ஷீ அள வைத்தாள் கடந்த காலத்தை குறிக்கிறது. ஆகவே மேக் என்பதனுடைய இறந்த கால வடிவம். ஷி மேட் யாரை? என்னை. ஷி மேட் மீ என்ன செய்ய வச்சா? அள வச்சா. பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். அப்ப என்னது? அழுறதுக்கு என்ன வெர்ப்? cry. She made me cry. She made me cry. Again, she made me cry. அவன் தன்னுடைய சகோதரியை இரவு உணவு செய்ய வைத்தான். அவன் he வைத்தான், made இறந்த காலம் கடந்த காலத்தை குறிக்குது. he made யாரை? அவனுடைய சகோதரியை. He made his sister cook dinner. He made his sister cook dinner. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? He made his sister cook dinner. அவர்கள் அவனை மன்னிப்பு கேட்க வச்சாங்க. They made him apologize. They made him apologize. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. They made him apologize. அவனது வார்த்தைகள் அவளை சிரிக்க வைத்தது. இங்கு செயலை செய்வித்ததுன்னா அவனது வார்த்தைகள். His words made her smile. His words made her smile. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? His words made her smile. ஆசிரியர் மாணவர்களை கட்டுரை எழுத வைத்தார். Please comment your answers. Very good. என் பெற்றோர் என்னை வீட்டிலேயே இருக்க வச்சாங்க. Comment it now. Superb. இந்த பாடல் எல்லோரையும் நடனமாட வைக்கிறது. Present tense. Comment your answer. Splendid. You got it. அவள் என்னை சீக்கிரம் போக அனுமதித்தாள். இங்கும் என்னது? காசேட்டிவ் யூஸ் தான் பார்க்க போன்றோம். அனுமதிக்கிறது. அனுமதிக்கிறது நாங்கள் லெட் என்னும் காசேட்டிவ் வெர்பை பயன்படுத்தி சொல்ல முடியும். காஸ் என்ன? காரணம். அப்ப காசேட்டிவ் வெர்ப் என்பது என்ன? ஒருவர் ஒரு செயலை செய்வதற்கு மற்றும் ஒருவரோ மற்றும் ஒன்று காரணமாக அமைவதை குறிக்கக்கூடிய வினைச்சொற்கள். லெட் someone plus base form of verb, அதாவது V1 form of verb என்பதுதான் இதன் வடிவம். அவள் என்னை சீக்கிரம் போக அனுமதித்தாள். She
let me go early. let என்பது 3 காலங்களிலும், அதாவது present, past, future 3 காலங்களிலுமே let தான். ஆகவே கவலைப்படாமல் பயன்படுத்தலாம். She let me go early. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She let me go early. அவனை அதை தொட அனுமதிக்காதே. அனுமதிக்கிறது let, அப்ப அனுமதிக்காதே don't let. Don't let him touch that. Don't let him touch that. அவங்க தங்களுடைய பிள்ளைகளை வெளியே விளையாட அனுமதித்தார்கள். They let their kids play outside. They let their kids play outside. Again, எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They let their kids play outside. ரொம்ப இலகுவா இருக்கா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அவன் அவனுடைய சகோதரனை கார் ஓட்டுவதற்கு அனுமதித்தான். Comment your answer. Well done. அவளை பேச விடு. Comment it now. Bravo. என்னுடைய அம்மா என்னை டிவி பார்க்க அனுமதிக்கல. Please comment your answer. Wow, great, you got it. அவள் நான் செயல் திட்டத்தை முடிக்க உதவினாள். இந்த வாக்கியத்தில் செயல் திட்டத்தை முடித்தது நான் தான், ஆனால் அதற்கு காரணமாக அமைந்தது அவள். ஆகவே இதுவும் causative use தான். Help someone plus base form of verb. She helped me finish the project. She helped me finish the project. எல்லாரும் வாயிட்டு இருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Very good. She helped me finish the project. நான் அவன் வீடு சுத்தம் செய்ய உதவினேன். I helped him clean the house. I helped him clean the house. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? சொல்லி பாருங்க. I helped him clean the house. அவர்கள் நாம் சிக்கலை தீர்க்க உதவினார்கள். They helped us solve the problem. They helped us solve the problem. நான் அவள் இரவுணவு தயார் செய்ய உதவினேன். Comment your answer. Marvelous. அவன் அவனுடைய நண்பன் அறிக்கையை முடிக்க உதவினான். Comment it now. Very good. அவள் நான் ஒரு முடிவெடுக்க உதவினாள். Comment it now. Amazing. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Make plus someone plus base form of verb என்பதையோ, let plus someone plus base form of verb என்பதையோ, help plus someone plus base form of verb என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள். பேசி பழகுங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.